வக்கீல் வக்கீல் சார், கொலைகாரன் பல கொலைகளை செஞ்சிருக்கேன். யாராலும் இதுவரை என்ன பிடிக்க முடியல. இப்ப பிடிபட வேண்டிய நேரம் வந்துருச்சு போல இருக்கு. அதுக்காகத்தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். சாரி, இது மாதிரி கேஸ்களை நான் எடுத்துக்கிறது இல்ல. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. என் பேரு சாரங்கம். போலீஸ் வட்டாரத்துல என்ன மாயாண்டின்னு கூப்பிடுவாங்க. என் பேச்ச தட்டி பேசினவன் தலை அவன் கழுத்தில் இருந்ததே இல்லை. இந்த பணம், பணத்தை கொடுத்து என்ன விலைக்கு வாங்கிட முடியாது. என் கோபத்துக்கு ஆளாக வேண்டாம்னு உன்னை எச்சரிக்கிறேன். என் நேரத்தை வீணாக்க வேண்டாம்னு நானும் உன்னை எச்சரிக்கிறேன். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு என் கேஸ நடத்த முடியுமா முடியாதா? நியாயத்துக்கு போராடுவேனே தவிர அநீதிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன். முடியாது. முதல்ல நீ வெளியே போ. I shall get out. Shoot him. என்ன யாரோ என்ன துப்பாக்கியால சுட்டுட்ட மாதிரி ஒரு கெட்ட சொப்பனம். உங்க மொத்தம் துப்பாக்கியால சுட்டானா? பகல் கனவு சார், இதெல்லாம் பலிக்காதே. ஆமாப்பா, மணி 8 ஆச்சு, கோர்ட்டு போகண்டா. எப்போது இந்த மாதிரி தூங்க மாட்டே? எழுந்திரி பா. தீரதோ தீரலையோ, ஒரு வாரம் ஆச்சுங்க என்னுடைய குடும்பம் சாப்பிட்டு. உன் குடும்பம் என்னப்பா? நம்ம எல்லாரும் குடும்பமும் அப்படித்தானே இருக்கு. கருங்காலிகளை தொலைத்து விட்டு நம்ம தலைவருக்கு தெரியாது. நம்ம பிரச்சனையை சமாதான முறையில தான் தீர்க்கணும். முதலாளிங்கிற ஒரு சொல் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கைக்கூலி பசங்க இருக்கத்தான் செய்வாங்க. நான் இன்னைக்கே முதலாளியை சந்திக்கிறேன். நான் சொன்னபடி குடவுனுக்கு நெருப்பு வச்சுடு. அவங்கதான் நெருப்பு வச்சாங்கன்னு நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். ஏய் மாறி, யாருக்கும் தெரியாம இந்த பதத்தை அந்த கோடவுனுக்குள்ள இருக்கு. சொல்லு தெரியுங்க. வில்லுக்கு தீ வச்சுட்டீங்க. சரி சரி, ரோசி போலீஸுக்கு போன் பண்ணு. தலைவரே, மில்லுக்கு தீ வச்சுட்டாங்க. மில்லுக்கு தீ வச்சுட்டாங்க. மில்லுக்கு தீ வச்சாங்க. தீ வச்சதை யார் பார்த்தது? நான் தாங்க. நாங்க எவ்வளவு தடுத்தங்க, எங்களை அடிச்சு போட்டு தப்ப வச்சாங்க. ஃபயர் சர்வீஸ் தகவல் கொடுத்தாச்சா? கொடுத்து அவங்களும் வந்துட்டாங்க. 313 நீ இந்த எரியிற போட கிட்ட போங்க, நான் வரேன். அந்த முத்துராஜாவோட அட்ரஸ் 143 மாட வீதி, காஞ்சிபுரம். மாசிலாமணின்னு ஒரு பெரிய பணக்காரங்க. அவர் மகன் தான் இந்த முத்துராஜா. ஆல்ரைட், நீங்க ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்க. சரி. நீங்க மில்லுக்கு தீ வச்சுட்டா போலீஸ் சொல்லிட்டாங்க. இப்ப என்ன செய்யறது? சிந்திக்க நேரம் இல்லை. நீங்க தலைமறைவா இருந்து அப்பப்ப நாங்க என்ன செய்யணுங்கிறத சொல்லுங்க. அப்படியே நாங்க செய்யணும். ஆமாங்க, அப்பதான் அந்த 500 குடும்பங்களும் வாழ முடியும். அதோட உங்க மேல வீண் பழியும் போக்க முடியும். என்ன சொல்றீங்க? சொல்லுங்க தலைவரே, சொல்லுங்க. இருபது வருஷமா இதே சித்திரவதையா? இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி எப்ப வரப்போறாளோ? வந்தாச்சே, மகாலட்சுமியே வந்தாச்சே. பாயா வா வா, உட்கார் உட்கார் உட்கார். என்ன ராஜயோகம்? 2 நாளையில வரேன்னு சொல்லிட்டு 2 மாசம் பொறுத்து வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமா. காலம் கடந்து வந்தாலும் கல்யாண செய்தியோட வந்திருக்கேன். கல்யாணமா? ஆமா. என்ன பெருமாள் சார், எல்லா வகையிலையும் பொருத்தமான ஒரு பெரிய இடத்து பொண்ணு. நம்ம ரகுவுக்கு ஏத்த ஜோடி. சுருக்கமா சொல்ல போனா பணத்தை வச்சே பல்லாங்குழி விளையாடலாம். ஐயா, பணத்தை வச்சு பல்லாங்குழி விளையாட தெரிஞ்ச பெண்ணு நம்ம வீட்டுக்கு வேண்டாம். குணத்தை கொண்டு குடும்பத்தை நடத்த தெரிஞ்ச பெண்ணு வேணும். அந்த மாதிரி பெண்ணு தான் நம்ம வீட்டுக்கு வேணும். பெண்ணுக்கு எந்த ஊரு, அப்பனுடைய பேர் என்ன, அதை சொல்லு. ஓஹோ, நீங்க இப்ப அதை கேக்குறீங்களா? ஆமா. பொண்ணுக்கு அப்பா பேரு மாசிலாமணி. மாசிலாமணி. சும்மா மாசிலாமணின்னா கொஞ்சம் கூட மாசே இல்லாத மணி. என்ன யோசிக்கிறீங்க? அவரை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல, மாசிலாமணி உலகத்துல எத்தனை பேர் இருப்பான், இவன் வேற யாரும். சரி, போயிட்டு போகுது. பெண்ணு எப்படி? பொண்ணு சும்மா கடைஞ்ச எடுத்த தங்க விக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை கேரட்? கொஞ்சம் சும்மா இருக்கு சொல்லுங்க. கலரு டெக்னிக்கலர் இல்ல, நல்ல சிகப்பு. உயரம் நடுத்தரமான உயரம். இவர் பாக்குறதெல்லாம் நடுத்தரம் கீழ்த்தரம் இப்படிதான். மேல் தரமா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரே. சும்மா இரண்டா. பெண்ணு படிப்பு எப்படி? படிப்பு BA BS. அப்ப லா பாயிண்டா தான் பேசும். வீட்டுல எக்கச்சக்கமான ஆர்குமெண்ட்ஸ் இருக்க போகுது. நீங்க தான் ஜட்ஜா இருக்கணும்.
அப்பவும் நீ கிளார்க்கு தாண்டா. கரெக்ட் கரெக்ட், ரொம்ப நல்லா சொல்லி விட்டீங்க. நான் சில சமயத்துல இப்படி நல்லா பேசிடுவேன். அப்படிங்களா? முதலாளி பேசிடுவாங்கல்ல. அதெல்லாம் இருக்கட்டுங்க. பொண்ணோட ஜாதகம் உங்களுக்கு சாதகமா இருக்கு போல இருக்கு. ஆறாவன் இப்ப நானா மேரேஜ் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு புரோக்கரேஜ் தானே? தானே ரொம்ப பொருத்தமா இருக்குதுங்க. யாருக்கு பொருத்தம் பாக்குறீங்க? தம்பி தம்பி வாங்க, எல்லாம் உங்களுக்கு தான். எனக்கா? ஆமா ராமு, ஒரு பெரிய இடத்துல நல்ல பெண்ணு பார்த்து வச்சிருக்காருடா உனக்காக. ஆமா, பொண்ணு சும்மா கிளி ஆட்டமா இருக்கும். கிளி கிளி மூக்கு கலந்துருக்கும். சும்மாடா. எனக்கு என்னமோ இந்த பெண்ணு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட அப்பங்கிட்ட எனக்கு பிடிச்சிருக்குங்கிறத சொல்லி நீ பேசிட்டு என்ன வந்து பாரு. போயிட்டு வா. உனக்கு ராஜயோகம் தான். விடமாட்டியா இனிமே? ஏப்பா, என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அவசரம் இல்லடா, அவசியமும் கூட. ராமு, நான் உலகத்துல நினைச்ச காரியம் அநேகமா முடிஞ்சு போச்சு. இந்த 2 தான் பாக்கி. ஒண்ணு, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதை முடிச்சிடுறேன், கூடிய சீக்கிரத்தில் முடிச்சிடுறேன். இன்னொன்னு, ஒருவனை சந்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் சந்திச்சிடுறேன். ஆனந்தி, என்னங்க இப்படி முரட்டுத்தனமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொன்னம்பல ஆட்களும் போலீஸும் எனக்காக வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்களா இருக்குமோ நினைச்சேன். ஆமா, மில்லுக்கு நெருப்பு நான் வச்சுட்டதா செய்தி ஊர் முடுக்கும் தீப்பொறி மாதிரி பரவி இருக்கு. நூற்றுக்கணக்கான ஏழைகளுக்கு சோறு போடக்கூடிய மில்லுக்கு நெருப்பு வைக்கிறவன் நான் நம்ம. ஏழைங்களுடைய அடுப்பு இருக்கு, அது என்னைக்குமே எரியணுமேங்கிறதுக்காக அதுக்கு நெருப்பு வைக்கிறேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? யாரோ பாவிங்க செஞ்சுட்டு உங்க மேல பழிய போட்டுட்டாங்க. யாரோ பாவி என்னம்மா, அந்த பொன்னம்பலம் தான். நான் குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நான் தலைமறைவாத்தான் இருந்தாங்க. என்னமோங்க, உங்க மேல இருக்கிற பழிய சீக்கிரமா நீக்கிட்டு எங்க அம்மாவை சந்திச்சு போங்க. 3 முடிச்சு போட ஏற்பாடு பண்ணோம். பவானி, உங்க அண்ணன் என்னடானா ஊருக்கெல்லாம் உழைக்கிறேங்கிறான். நீ என்னடானா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் வக்கீலுக்கு தான் படிக்க போறேன்னு உங்க அப்பாட்ட சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்டேன். இதெல்லாம் நல்லா இல்லம்மா. கால காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. அடாடா, ஏமா உனக்கு கல்யாண பேச்சை தவிர வேற உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? நாங்க நிம்மதியா இருக்கிறதா உனக்கு பிடிக்கலையா? அத்தை, வீட்டுல வாழை மரம் வைக்கிறோம். எதுக்கு? வாழைக்காய்க்கு, தென்னை தேங்காய்க்கு. வாழை தென்னை வச்சு பலன் அனுபவிக்கிற மாதிரி நான் படிச்ச படிப்புக்கு பலன் அடைய வேண்டாமா? அதனால சொல்றேன், இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம், வக்கீலுக்கு பிராக்டிஸ் பண்ண போறேன்னு. புரியுதா அத்தை? புரிஞ்சுதா? அபாபாபாபாபாபா, இந்த காலத்து பொன் பசங்கிட்ட வாய் கொடுத்து ஜெயிக்க முடியாது. அம்மாடி, அடுப்புல அரிசி கொதிக்குது, நான் போயிட்டு அதை கவனிச்சுக்கிட்டு அடுப்படியிலேயே இரு, ஆறு பக்கம் வரவே வராத. எங்க அம்மா சுத்த போற, அதோட போய் பேசிக்கிட்டு இருக்கேன். பவானி, இன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன? சினிமாவா டிராமாவா? அதுதான் நான் அட்ரஸ் மாத்தணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லாயர் ரகுராமன் ஒருத்தர் இருக்காரு, உடனே அவரை போய் பார்க்கணும். பவானி இங்க வா. என்னடி? லாயர் ரகுராமன்னா ஏதோ தண்ணி பந்தல் வக்கீலாக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல, வீட்டை பார்க்கும்போது பெரிய லாயரா இருப்பாரு போல இருக்கு. ஆமா, நீ அவர் நேர்ல பாத்திருக்கியா? இப்பதான் முதல் தடவையா பார்க்க போறேன். இப்பதான் முதல் தடவையா? அப்ப அடுத்த தடவை டூயிட் தான். சும்மாடி படமாட்டா. முன்ன பின்ன தெரியாத ஆளை இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவரை தான் எனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவரை பார்த்து, ஐயா பெரியவரே, ஐயா என்னடி ரொம்ப வயசானவரா? யார் கண்டா? அதனால அவரை பார்த்து, என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்ல போறேன். உங்களை கல்யாணம் செஞ்சுக்க பிடிக்கலன்னு நேருக்கு நேரா நீயே சொல்ல போற? அடிச்சுப்பா பைத்து. நான் தான் பவானின்னு சொல்ல போறேன்னா என்ன? நான் பவானியோட தோழி, பவானி இப்படி சொல்ல சொன்னாலும் ஒரு பொய்ய போட போறேன். நல்ல ஐடியா. அம்மா தாயே, உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. இந்த விவகாரம் எல்லாம் எனக்கு வேண்டாம், நீயே கவனிச்சுக்கோ. நான் வர்றேன். 6 கோடி பயந்தாங்கோடி. சார், சார், வக்கீல் சார், கதவெல்லாம் திறந்து கிடக்குது, ஒருத்தரையும் காணுமே. ஓ, வருந்த மனசு போல இருக்கு. யாராவது வந்து எதையாவது தூக்கிட்டு போனாலும் கேள்வி இல்லை. இங்க யாரும் வந்து எதையும் தூக்கிட்டு போக முடியாது. ஏன், நீங்க எதையாவது தூக்கிட்டு போலான்னு நினைச்சிட்டு வந்தீங்களா? ஆமா. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் அட்வொகேட் ரகுராமன், எம்ஏஎம்எல். ஓ, நீங்கதான்? அவர்கிட்ட நான் ஜூனியர். ஓஹோ, ஜூனியரா? அதான பார்த்தேன். ஏன், உங்களுக்கு சீனியர் தான் தேவையா? ஆமா, இப்ப அவர் தான் தேவை.
அப்ப முதல்ல நீங்க யாரும் சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லணுமே. நான் தான் பவானி. ஓஹோ, நீங்க தான் பவானியா? ஐயோ இல்ல பவானி பவானியோட ஃப்ரெண்டு நான். ஆஹா, அதானே பார்த்தேன். அடிக்கடி மறந்துட்டீங்களே, ஞாபகம் வச்சிருதுல? ஆமா மறந்துட்டேன். ஆமா, இப்ப நீங்க எதுக்கா இங்க வந்தீங்க? நான் மறந்துட்டேனே, சீனியரை பார்க்க வந்தீங்கல்ல? சீனியரை அவர் இப்ப இங்க இல்லையே, வெளியே போயிட்டாரு. இல்லையா? இல்ல, உங்களுக்கு என்ன வேணும்? சார் வந்து அவர் எப்படி சார் இருப்பாரு? அவர் எப்படி இருப்பாரு? ஜோராதான் இருப்பாரு. ஆனா கொஞ்சம் ஒன்றரை கண்ணு. ஒன்றரை கண்ணா? ஆமா, ஒன்றரை கண்ணு. அதிர்ஷ்டம் இல்லையா? அப்புறம் மேல் வரிசையில பல்லே கிடையாது. ஐயே, பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் பொய் பல்ல கட்டிக்கிட்டு கோட்ல போடு போடுன்னு போடுவாரு. அப்புறம் போதும், இது போதும். போதுமா? வந்து சார், அவருக்கும் எனக்கும் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டாங்க. உங்க 2 பேருக்குமா? ஆமா சார். கல்யாணமா? அப்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன சார் கிண்டல் பண்றீங்க? பின்ன பவானிக்கும் அவருக்கு தானே கல்யாணம், உங்களுக்கு என்ன? ஆமா, பவானிக்கும் அவருக்கும் தான் கல்யாணம். அடிக்கடி மறந்துடுறீங்க. இருந்தாலும் அவ என் ஃப்ரெண்ட் இல்லையா சார்? யாரு? ஆமா, பவானி உங்க ஃப்ரெண்ட் இல்ல? அடே, நான் மறந்துட்டேனே. வந்து பவானிக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னா. பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? ஓஹோ, ஒருவேளை எங்க சீனியர் பவானியை நேரா பார்த்து அவளை தனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வரதான் போயிருக்கிறாரோன்னு நினைக்கிறேன். மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். அவங்க 2 பேர் அப்பா அம்மாவும் நேர சந்திச்சு ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்கன்னு என்ன செய்யுது? ஆபத்துதான் சார். உங்க சீனியர் எங்க சார் பார்க்கலாம்? எங்க பார்க்கலாம்? வீட்டுல பார்க்கலாம், கோர்ட்ல பார்க்கலாம், சாயங்கால வேலையில லவர்ஸ் பார்க்ல பார்க்கலாம். லவர்ஸ் பார்க்கா? பாக்குறீங்களா? ஏன் சார், அங்க அவர் மட்டும் தான் இருப்பாரா? அவர் மட்டும் தான் இருப்பார். அப்ப நானும் தான் இருப்பேன். அவர் இல்லைன்னா நான் இல்ல, நான் இல்லைன்னா அவர் இல்ல. சீனியர் ஜூனியர் நீங்களும் இருப்பீங்களா? இருப்பேன். அப்பா நான் அங்கேயே பாக்குறேன். பரவாயில்ல, நான் வரேன். இதெல்லாம் இந்த பொண்ணு எங்க சொல்லுது? அம்மா, நீ யாரா இருந்தா கல்யாணம் ஆயிருந்தா தீர்க்க சுமங்கலியா இரு. அப்படி ஆகலைன்னா சீக்கிரமா கல்யாணம் ஆகட்டும். எப்படிதான் இப்படி சில சமயத்துல புத்தாலித்தனமா கேள்வி கேட்டுறது? அரே, நீங்க எந்த வகை? 2வது வகை. தடிக்கு விழுந்தா இப்படிதான் ஆறுதல் சொல்றதா சார்? தப்பி தவறி யாராவது வாழைப்பழத்தோடு சரிக்கு விழுந்தா கூட உடனே இவன் ஆசீர்வாதம் பண்ணுவாரே இல்லையே. சும்மா ஏமா, நீங்க யாரு? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? அப்பா, வக்கீல் வீடுன்னா வாசப்படி முதல் கொண்டு கேள்வியா கேக்குது. வரேன் சார். என்னங்க அது இந்த தட்டு தட்டிட்டு போகுது? இந்த மாதிரி பொண்ணு நம்ம ரகுவுக்கு மனைவியா கிடைச்சா எப்படி இருக்கு தெரியுமா? நீ ஏன்டா பெருமை சொல்ற? காசு மிச்சத்தை பார்த்து உடம்ப தனித்தனியா கழட்டிட்டேன். அதெல்லாம் எப்ப ஆவீங்க? இந்த நேரத்துல ரயில் கூட இல்லையே. ரயில் இருந்தாதான் ஆயா வந்திருப்பானே. சல்லடைக்குள்ள மாவு போட்டு சலிக்கிற மாதிரி அந்த பழைய சலிச்சுட்டான். ஏன் மீனாட்சி, பசங்கள்லாம் எங்க? 2 பேரும் யாரையோ பாக்கணும்னு ஸ்கூட்டர் எடுத்துட்டு வெளியே போயிருக்காங்கண்ணா. 2 பேரும் ஸ்கூட்டர்ல போனாங்க? ஆமா ஆமா. திடீர்னு வந்திருக்கீங்களே, பவானிக்கு ஏதாவது மாப்பிள்ளை முடிவு பண்ணிருக்கீங்களா? அதை பத்தி பேசத்தாமா வந்தேன். எப்பவோ நடந்திருக்க வேண்டிய விஷயம் அது. நான் ஒரு மடையன், நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். என் பொண்ணை படிக்க வச்சுட்டேன். ஆமோதிக்கிறியா? இந்த கேளம்மா, தேங்காய மடியில் கட்டிக்கலாம், தென்னை மரத்தை எப்படி மடியில் கட்டிக்க முடியும்? முடியாது. என் பொண்ணு நிலைமை தெரியுமோ? மாப்பிள்ளை அவ பார்க்கணுமா, பார்க்கறதோட மட்டும் இல்லாம அவங்கிட்ட பேசணுமா. பேசட்டும், பார்க்கட்டும், என்னமோ செஞ்சுட்டு போகட்டும். அது என்கிட்ட சொன்னாலே. இந்த காலத்து பொண்ணுங்களே அப்படித்தான். அப்போ உன் பொண்ணு கேட்டு அதுதானோ? உள்ளாண்டா யாரு? மாமா. ஏன் மீனாட்சி, உனக்கு பொண்ணு மட்டுமில்ல இருந்துச்சு, பையன் இல்லையே? சமீபத்தில் எடுத்தியா? போங்கண்ணா, நம்ம டார்லிங் உங்களுக்கு தெரியல? ஏன் மாமா, என்ன பார்த்தா பையன் மாதிரியே தெரியுது? பையனும் சேர்த்தி இல்ல, பொண்ணுலும் சேர்த்தி இல்ல. என்னம்மா, பாத்தியா, இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு போய் இடுப்ப பிடிக்கல, போக போக என்ன ஆகும்? என்னமாச்சு? ஆக்சிடென்ட்.
ஒரு லூசு தள்ளு மாடல் வண்டி ஒண்ணு ஓட்டிட்டு வந்தது. அது மேல போய் மோதிட்டேன். மோதினதுதான் மோதினேன். ஒரு இம்பாலாவா இருக்க கூடாதா? மோதிரதுல இம்பாலா வேற கேக்குது. ஐயே